சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பேருந்து நிலையத்தில் நிற்காமல் மக்கள் மீது மோதுவது போல் சென்ற அரசு பேருந்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நடராஜன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் நடராஜன், என்ன நிகழ்ந்தது? தொடர்ந்து இந்த ஓட்டுநர் மேல ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிலவரம் என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குதிரைக்குத்தி பள்ளம் சேலம் டு தருமபுரி செல்லும் சாலையில் உள்ளது. இந்த பேருந்து நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என பல நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். அந்த இடத்துல பேருந்து நிறுத்தமும் உள்ளது. பல பேருந்துகள் நின்று செல்வது இல்லை. இந்த நிலையில் சில பயணிகள் தருமபுரிக்கு சென்ற அரசு பேருந்தை நிறுத்திய போது பேருந்து நிறுத்தாமல் பயணிகள் மீது மோதுவது போல் சென்ற பேருந்தையும் ஓட்டுநர் நடத்துனரையும் சிறைப்பிடித்தனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அறிந்த தீவட்டிப்பட்டி போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்தனர். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பேருந்தை இயக்கும் ஓட்டுநர் மீது பேருந்து பயணிகள் ஏற்ற மறுக்கும் நடத்துனர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்தனர். அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரைப்பதாக போலீசார் கூறியதை தொடர்ந்து மேலும் இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் இருப்பதால் இங்கு அனைத்து பேருந்துகளும் நிறுத்தி செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினர். தொடர்ந்து அடுத்து பேருந்தை மக்கள் விடுவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி நடராஜன்.